வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி நடப்பதற்கு முன்பே சொல்வது தான் என்னோட ஸ்பெஷல். அது உலகக்கோப்பை கிரிக்கெட், உலகக்கோப்பை ஃபுட்பால், ஒரு நாட்டை பற்றி, ஒரு மாநிலத்தை பற்றி, இயற்கை சீற்றம் மற்றும் அரசியல், இவை அனைத்துமே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியா கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். நான் சொன்னா நடக்கும்னு சொல்ல வரல, நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இதெல்லாம் நடக்க தான் போகுது. இது ஜோதிடம் ஜாதகத்தில் சரியா அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நடப்பதற்கு முன்பே சொல்ல முடியும் என்பதுதான் என்னோட கருத்து. ஜோதிட சாஸ்திரமும் அதுதான். வேதத்தின் கண்கள் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடத்தில் அனைத்தும் நடப்பதற்கு முன்பு தெளிவாக சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை தயவு கூர்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வெற்றி லாபம் கிடைக்கும், எந்த நேரத்தில் எந்த சுப காரியம் செய்யலாம், எது நடக்கும், புதுசாக எப்போ வாங்கலாம், வீடோ வண்டியோ வாகனமோ எப்போ வாங்கலாம், திருமணம் எப்பொழுது நடக்கும் மற்றும் பல விஷயங்கள் உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை இடையில் உள்ள காலம் அனைத்தும் உங்களோட ஜாதக புக்கில் உங்களை பற்றி 100% இருக்கு. இதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தன்மை மிக மிக பிரகாசமாக ஜொலிக்கும். பெரிய நல்ல நிலைக்கு வரலாம். இப்போ 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சை நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச் ஒவ்வொன்றும் சொன்னது பெரும் வெற்றிகள் கொடுத்துட்டு இருக்கிற. இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் உங்ககிட்ட பதிவு செய்வேன். இவை அனைத்தும் ஜோதிடத்தில் கணித்து சொல்லப்பட்டது தான். இன்று பார்த்தீங்கன்னா 11/2/2026 பகல் 11 மணி அளவில் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் மோதுறாங்க. இதில் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் எடுப்பது நல்லது. ஆப்கானிஸ்தானும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் எடுப்பது நல்லது. போன வாட்டி ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அது அந்த நாள் ஒத்து வரல. இந்த தவிர மீண்டும் செய்வாங்களா என்பது மேட்சில் பார்க்கலாம். இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானில் வெற்றி பெறக்கூடிய அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறும். 11/2/2026 மதியம் 3 மணி அளவில் ஆஸ்திரேலியாவும் அயர்லாந்தும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி யாருன்னு பார்ப்பதுக்கு முன்பு அயர்லாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கு தான் எடுப்பாங்க. ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணாலும் அவங்க முதல்ல பேட்டிங்கை தான் எடுக்கணும். ஃபீல்டிங்கை எடுத்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. பேட்டிங் எடுத்தாங்கன்னா அதிக ஸ்கோர் இவங்க சாதனை செய்கிற அளவுக்கு செய்யக்கூடும். இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா ஆஸ்திரேலியா அணி வெற்றியை பதிவு செய்வாங்க. 11/12/2026 மாலை 7 மணி அளவில் இங்கிலாந்தும் வெஸ்ட் இண்டீஸும் மோதுறாங்க. இதில் இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு செய்வது நல்லது. வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணாலும் இவங்க ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இது இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்த மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெறுவாங்க. மற்றும் இன்னும் நான் சொல்லக்கூடிய என்னோட சேனலே ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலே ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்டது தான். நவ கிரக ஆதிக்கம் உலகம் இதில் இருந்து பிறந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். இதிலிருந்து எல்லா மனிதனுக்கும் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நல்லது கெட்டது முன்கூட்டியே அறிந்து தெரிந்து சொல்ல முடியும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம். இன்னும் பல வெற்றி மேல வெற்றி பெரும் வெற்றிகள் உங்ககிட்ட பதிவு செய்வேன். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.